அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்னைக்கு எம்மியான அவல் பாயாச ரெசிபி தாங்க எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அவல் பாயாசத்துக்கு வந்து ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு ஃபஸ்ட் நெய் ஊற்றி வந்து முந்திரியும் நம்ம உளுந்து திராட்சை வறுத்துட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நான் 2 டீஸ்பூன் தக்கன நெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து முந்திரியை போட்டு முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக வந்தோடனே நம்ம உளுந்து திராட்சை சேர்த்துற போகிறோம். இப்போ முந்திரி வந்து லைட்டாக வறுத்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம உளுந்து திராட்சையை சேர்த்துடலாம். இதெல்லாம் வறுத்தா போதும். இப்போ பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம அவல் எடுத்து வச்சுருக்கோம். அவல் வந்து க்ளீன் பண்ணி நான் தண்ணி நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வடிச்சிருங்க, அப்போ தான் நம்ம தண்ணி இருக்காது அதில். இப்போ வந்து அவலை வந்து நெய்யில் வறுத்துடலாம். நெய்யில் வறுத்துட்டு இப்போ நம்ம பால் சேர்த்துற போகிறோம். இது கூட இப்போ வந்து இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நமக்கு அவல் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பாயாசம் எவ்வளோ தேவையோ அது தக்க நீங்கள் அவல் சேர்த்துக்கோங்க. கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் சவரிசியை வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். சவரிசி சேர்த்துற போகிறேன். நீங்கள் சவரிசியை சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கள் வீட்டில் பாயாசத்தை சவரிசி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் சவரிசி சேர்க்குறேன். நீங்கள் வெறும் அவல் பாயாசம்னா வெறும் அவல் மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சவரிசி சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. அதனால் நான் ஊற வச்ச சவரிசின்னு இதை சேர்த்துட்றேன். சவரிசி வேகணும், அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் தண்ணியோட சேர்த்துட்டேன். அது வெந்து சவரிசி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா லாஸ்ட்டில் நல்லா கெட்டியாயிடும். பாயாசம் வந்து நல்லா திக்காயிடும் பாயாசம். இது தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாயாசம் எவ்வளோ செய்கிறீங்களோ அது பொறுத்து இருக்குது. நான் வந்து ஒரு கப்பில் சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் பார்த்துட்டு நான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிற போகிறேன். நான் இதில் வந்து 2 கரண்டி சர்க்கரை சேர்த்துருக்கேன். கம்மியாக இருக்குது. இப்போ எடுத்து ஒரு கப் சர்க்கரை சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போயே நமக்கு அவலும் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்களேன். அவலும் சவரிசி சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நல்லா பாயாசம் கோச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இது வாயில் போடுறதுக்கு பசங்க சாப்பிட மாட்டாங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்து பாதி முந்திரி பாதி திராட்சை சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக பொறுக்க எடுத்து வச்சிடலாம். நமக்கு அவல் வந்து நல்லா கரைஞ்சிரும். சவரிசி மட்டும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதோட சேர்ந்து பாயாசத்தில் சாப்பிடும்போது பால் நம்ம சவரிசி தண்ணியில் சேர்த்து நம்ம மாத்திரம் நிறையா இருந்தது. இப்போ தண்ணியில் நல்லா வற்றி நல்லா குழப்பம் இங்கே வரைக்கும் கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவு பாயாசம் இருக்கணும். அவ்வளோதான் நமக்கு. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஊற்றிடலாம். வறுத்த முந்திரியும் உளுந்து திராட்சையும் மேலே சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு எம்மியான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.